மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல ஒரு பக்கம் காவேரி நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கங்கா உட்காந்து தனியா போனை எடுத்துக்கிட்டு பார்க்கும் பொழுது குமரன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருக்கிறாப்ல. அந்த மெசேஜ்ல என்ன இருக்கு, நான் காலையிலேயே உனக்கு கால் பண்ணேன், நீ தான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மெசேஜ் ஒன்று அனுப்பி இருக்கிறாப்ல. அந்த மெசேஜில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாமாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கிறது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும், அதை என்கிட்ட மாமாவே சொல்லி இருக்கிறாரு, வந்திருக்கிறவங்களோட ஃபோட்டோவையும் என்கிட்ட காமிச்சிருக்கிறாரு, அதனால் அவங்க மாமாவோட இன்னொரு ஃபேமிலி தான் அப்படின்னு குமரனே மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாப்புல. இது வரைக்கும் பசுபதி தான் ஏதோ கேம் விளையாடுறாப்புல அப்படின்னு பார்த்தா, ஆனால் இது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது இப்போ தெரிய வருது. ஸோ கங்கா இதை கேட்டுட்டு இன்னும் பயங்கரமாக கோவப்படுறாப்புல. ஏற்கனவே உனக்கு விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு கங்கா ஒரு பக்கம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த பக்கம் விஜயும் நிவீனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிவீன் விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் குமரனுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. என்னது, குமரனுக்கு ஏற்கனவே தெரியுமா, இந்த விஷயத்தை எப்படி ஒரு இவ்வளோ நாள் மறைச்சு வச்சாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த இன்னொரு ஃபேமிலி வந்து நைட்டு நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே தங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இங்கே தங்க முடியும், அதுதான் எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லியாச்சுல்ல, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து திருப்பி உள்ளார தங்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் எங்களுக்கும் இந்த வீட்டில் உரிமை இருக்குல்ல, நாங்கள் எதுக்கு வெளியில் போய் தங்கணும் அப்படின்னு பிரச்சனை பண்ண பார்க்குறாங்க. ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாரதா வெளியில் வந்து அவங்களெல்லாம் உள்ளார விட முடியாதுன்னு வெளியில் தள்ளி விட்டு கதவை சாத்திக்கிட்டு உள்ளார போயிடுறாங்க. இங்கே அவங்க பையன் பேசாமல் கதவை உடைச்சிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை வேணாம், நம்ம இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல, நம்ம உரிமையை கேட்கறதுக்காக தானே வரோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம விஜய் பார்த்துட்றாப்புல. விஜய் பார்த்துட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு போய் நம்ம காவேரியோட அம்மா கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனால் காவேரியோட அம்மா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம காவேரி இருந்துக்கிட்டு இல்லை இல்லை வேணாம், அவங்கள உள்ளார விட்டுடுவோம், இந்த குளூரில் அவங்க எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.